ஒரு சாதாரண மனுஷனுக்கு 2 முகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. தலைவர்களுக்கும் அது பொருந்தும். ஈராக் நாட்டுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர், ஈராக்கின் அசைக்க முடியாத நம்பிக்கையா பார்க்கப்பட்டவர் மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு பகுதியுடைய பாதுகாவலராகவும் மிகப்பெரிய ஆளுமையாகவும் போற்றப்பட்டவர் சதாம் ஹுசேன். ஆனால் அதே சமயத்தில் அவருடைய இன்னொரு முகம் அப்படிங்கிறது ரொம்ப கோரமானது, கொடூரமானது. ஈராக்கின் அசைக்க முடியாத சக்தியாக இருந்த சதாம் ஹுசேன் வீழ்ச்சி அடைந்ததற்கு பின்னாடி அவர் எடுத்த தவறான முடிவுகளும் காரணம். ஆனால் அதே சமயத்தில் வல்லரசு நாடுகளுடைய சதி விளையாட்டும் காரணம். அவர் சுற்றி நடந்த அந்த சதி பின்னர்கள் எவ்வளவு மோசமானதாக இருந்துச்சு, அவர் எடுத்த முடிவுகள் எவ்வளவு தவறானதாக இருந்துச்சு, அவருடைய கோர முகம் எப்படிப்பட்டது, அவருடைய நல்ல முகம் எத்தகையது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஹிஸ்ட்ரி ஆஃப் சதாம் ஹுசேன். வாங்க. ஈராக் மத்திய கிழக்கு பகுதியில் மிக முக்கியமான ஒரு நாடாக பார்க்கப்பட்டது இந்த ஈராக். தான் கிட்ட இருந்த எண்ணெய் வளத்தை வச்சு பல வளர்ச்சிகளையும் கட்டமைப்புகளையும் சந்தித்த ஒரு நாடாக, பல சோஷியல் ரிஃபார்ம்ஸுகளை உள்ளடக்கிய ஒரு நாடாக, பெண்களுக்கு பல உரிமைகளை கொடுத்த நாடாகன்னு ஈராக் ஒரு காலத்தில் கோலோச்சிக்கிட்டு இருந்துச்சு. அது அவ்வளோ பெருசாக பிரகாசித்ததற்கு காரணம் ஒரு மனிதன். அவனுடைய பெயர் சதாம் ஹுசேன். ஆனால் சதாம் ஹுசேன் ஈராக்குடைய அரசியல் தளத்துக்கு தலைமை ஏற்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈராக்குடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் வறுமையும் அழுகையும் நிறைந்த ஒரு தேசமாக ஈராக் இருந்தது. அந்த புள்ளியிலிருந்து இப்படிப்பட்ட இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்தவர் சதாம் ஹுசேன். இன்னும் சொல்லப்போனால் ஈராக்குடைய வரலாறும் சதாம் ஹுசேனுடைய வரலாறும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது. வறுமையின் பிடியிலிருந்து ஈராக் வளர்ந்ததைப் போல தான் வறுமையின் நிழலிலிருந்து தனக்கான உலகத்தை படைத்தவர் சதாம் ஹுசேன். 1937 வருடம் பாக்தாத்திலிருந்து 100 மைல் தூரத்தில் டிக்ரிட்டுங்கிற ஒரு இடத்துல ரொம்ப ஏழை குடும்பத்தில் ஏப்ரல் மாதம் 28 ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு சதாம் ஹுசேன் அப்படிங்கிற பேரை வச்சாங்க. எதையும், எந்த சூழலையும், எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வீரன்கிற அர்த்தத்தில் தான் அவனுக்கு அந்த பெயருங்கிறது வைக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவனுடைய பிறப்பே அவ்வளவு போராட்டமான ஒன்றா தான் இருந்துச்சு. அவன் கருவில் உருவாகிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே அவனுடைய அப்பா கேன்சர் நோயால் இறந்து போயிருந்தான். அவன் கருவில் இருந்த சமயத்தில் அவனுடைய அண்ணன் சின்ன வயசுலேயே கேன்சர் நோயால் இறந்து போனான். கட்டிய கணவனும் கிடையாது, பெற்றெடுத்த பிள்ளையும் கிடையாது. இந்த குழந்தை மட்டும் எதுக்குன்னு டிப்ரெஷனுக்கு போன அவங்க அம்மா தன்னுடைய உயிரை தானே எடுத்துக்கிறதுக்கு துணிஞ்சாங்க. சுற்றி இருந்த ஊர்க்காரங்க அவங்கள தடுத்து நிறுத்துறதுக்கு பிறகு தான் சதாம் ஹுசேன் இந்த உலகத்தில் வந்து பிறந்தான். சதாம் ஹுசேன் பிறந்ததுக்கு அப்புறமா அவருடைய தாய் இன்னொரு திருமணத்தை செஞ்சுக்கிட்டாங்க. புதுசாக வந்து அவனுடைய வளர்ப்பப்பா கொடுமைகள் நிறைந்த ஒரு முகமாக தான் இருந்தார். எப்போ பார்த்தாலும் அடியும் உதையும் தான் அவனுக்கு கிடைத்த பரிசுகளாகவே இருந்துச்சு. சின்னஞ்சிறு சிறுவனாக இருந்ததால் அவனால் எதையுமே செய்ய முடியல. ஆனால் நிறைய கனவுகள் அவனுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. கிராமத்தில் சுற்றி இருந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறத பார்த்துட்டு தானும் படிக்கணும்னு ஆசைப்பட்டான் சதாம் ஹுசேன். அந்த ஆசையோடு அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னான். அதுக்கு பதிலாக அவனுக்கு கிடைச்சது 40 சவுக்கடிகள். இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் நம்மளால் வளரவே முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய தாய்மாமன் வீட்டுக்கு தப்பிச்சு ஓடுறான் சதாம் ஹுசேன். அந்த தாய்மாமனுடைய பெயர் கைரலா தல்ஃபா. அவர் ஒரு வாத்தியாராக இருந்தார். வாத்தியாராக மட்டும் இல்லாமல் 1941 பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணி சிறைக்கு சென்ற சுதந்திர போராட்ட வீரராகவும் இருந்தார். சிறையிலிருந்து வெளியில் வந்து ஆசிரியர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அவர் தான் சதாம் ஹுசேனுக்கு அடிப்படை கல்வியை சொல்லி கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் சதாம் ஹுசேனுக்கு அரசியல் அடிப்படையையும் கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். இந்த தாய்மாமன் தான் சதாம் ஹுசேனுடைய மாமனாராகவும் மாறினார். அது மட்டும் இல்லாமல் சதாம் ஹுசேன் ஈராக்குடைய உச்சபட்ச பதவியை தொட்டப்போ பல முக்கியமான துறையுடைய மந்திரியாகவும் இருந்தார். சின்ன வயசுலேருந்து ஈராக்கை ஒரு பெரிய நாடாக மாற்றணும், பெரிய வளம் கொண்ட தேசம் இது, அந்த தேசத்துக்கான கட்டமைப்பை உருவாக்கணுங்கிற கனவுங்கிறது சதாம் ஹுசேனுக்கு அவருடைய மாமா சொல்ல சொல்ல அதிகமாக வளர ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ்காரங்க ஈராக்குக்கு சுதந்திரம் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு ஈராக்குடைய வளத்தை கொள்ளடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஈராக்குக்கு சுதந்திரம் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் பிரிட்டிஷ் கம்பெனிகள் தான் அதிகப்படியாக ஈராக்கிலேருந்து எண்ணெய் வளங்களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பேருக்கு தான் சுதந்திரம் அப்படிங்கிறது ஈராக்குக்கு இருந்துச்சு. அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அதிகபட்ச வருமானமும் வளர்ச்சியும் பிரிட்டனுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. இது ஈராக்கியர்களுக்கு பெரிய அளவுக்கான கோபத்தை உருவாக்குச்சு. அந்த கோபத்தோடவே சிறுவனாக இருந்த சதாம் ஹுசேன் இளைஞனாக வளர்ந்தான். பாத் பார்ட்டி அப்படிங்கிறது அரேபிய உலகில் மிக முக்கியமான ஒரு கட்சியாக சித்தாந்தமாக வளர்ந்த ஒன்று. அந்த பாத் பார்ட்டி தான் சிரியாவிலேயே ஆட்சி அமைச்சது. ஈராக்லேயும் அந்த பாத் பார்ட்டி புதிய ஒரு கட்சியாக உருவெடுக்க ஆரம்பித்த காலகட்டம் அது. ஒரு 1000 சொச்சம் உறுப்பினர்கள் தான் அந்த கட்சிக்குள்ளே இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். அந்த சமயத்தில் தன்னுடைய 20வது வயசில் பாத் பார்ட்டியுடைய மெம்பராக போய் சேர்ந்தார் சதாம் ஹுசேன். சரி, அதே காலகட்டத்தில் எகிப்தில் ஒரு புரட்சி வெடித்து கமால் அப்தெல் நாசர் எகிப்துடைய தலைமை பொறுப்புக்கு வர்றார்.
அந்த புரட்சியை பார்த்து ஈராக்கில் இருந்த பல பேர் இதே மாதிரியான புரட்சி நம்ம நாட்டிலே நடக்கணுங்கிற கனவு கண்டாங்க. நாசருடைய கொள்கையும் சரி, பாத் பார்ட்டியோடைய கொள்கையும் சரி, ஒன்றிணைந்த ஒரு அரபு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். அதே சித்தாந்தத்தை கொண்ட நாசர் எகிப்துடைய தலைமை பொறுப்புக்கு வந்த சமயத்தில் நம்மளாலையும் ஈராக்குக்கு இதே மாதிரியான தலைமை பொறுப்புக்கு வர முடியும்னு பாத்திஸ்ட்லாம் நம்பினாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பெரிய கூப்புக்கு ரெடியாக ஆரம்பித்தாங்க. அப்போ ஈராக்கில் இருந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு ஒரு புதிய ஆட்சியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிங்கிறது உருவாக்குது. அந்த முயற்சி ஆர்மி கமாண்டராக இருந்த காசிமால் நிறைவேற்றப்படுது. காசிம் ஆட்சியை கவிழ்த்துட்டு தன்னுடைய தலைமையில் ஒரு புதிய அரசை ஈராக்கில் உருவாக்குறார். பாத் பார்ட்டியில் இருந்தவங்க எல்லாருமே அதை சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம், இனிமேல் ஒரு புதிய உலகம் படைக்க போகிறோம், நம்ம எல்லாருமே ஒரே இணைந்த ஒரு அரபு உலகத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆனால் காசிம் என்ன பண்ணார்னா, அவருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, குறிப்பாக பாத் பார்ட்டியிலேருந்து யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க எல்லாருக்குமே துரோகம் பண்ணுறாரு. அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்குறார். இதனால் பாத் பார்ட்டியில் இருந்த தலைவர்கள் காசிம் இனிமே இருக்கக்கூடாது, அவரை மொத்தமாக முடிச்சுட்டு புதிய ஆட்சியை உருவாக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக கட்சியிலேருந்து ஒரு சில முக்கியமான இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவரை போட்டு தள்ளுறதுக்கான ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அந்த குழுவில் சதாம் ஹுசேனும் இருக்கார். ஆனால் அவர் அசாசினேட் பண்ணுறதுக்காக எடுத்த முயற்சிங்கிறது தோல்வியில் முடியுது. சொதப்பலா துப்பாக்கி எடுத்து கண்ட மேனிக்கு சுட ஆரம்பிக்கிறாங்க. சரியான பயிற்சி இல்லாததால் அந்த அட்டாக்ல ஒரு சில காயங்களோட காசிம் தப்பிச்சிடுறாரு. ஆனால் அசாசினேட் முயற்சி பண்ணாங்கல்ல, அந்த குழுவில் இருந்த 2 பேர் இறந்து போகிறாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாரையுமே காவல்துறையும் இராணுவமும் தேட ஆரம்பிக்குது. இங்கே இருந்தால் மாட்டிப்போன்னு முடிவெடுக்கிற சதாம் ஹுசேன் எகிப்துக்கு தப்பி ஓடுறாரு. ஆனால் ஈராக்ல இருந்து வெளியில் வந்தாலும் அரசியல் ரீதியாக தன்னை வளர்த்தெடுத்துக்கிட்டே இருந்தார் சதாம் ஹுசேன். எகிப்தில் இருந்த பாத் பார்ட்டியில் இணைஞ்சு அங்கே பல முக்கியமான பொறுப்புக்கு வர ஆரம்பிக்கிறார். அதே சமயத்தில் ஈராக்கில் இருந்த தன்னுடைய குடும்ப உறவுகள் மூலமாகவும் பாத் பார்ட்டி மெம்பர்ஸ் மூலமாகவும் அங்கே என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கார். இந்த சமயத்தில் காசிமுடைய ஆட்சி மேலே அமெரிக்கா உட்பட வெஸ்டர்ன் பவர்ஸுக்கு பெரிய அளவுக்கான நம்பிக்கைங்கிறதே இல்லை. அவர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் பெரிய அளவுக்கு லாபம் பார்க்க முடியாது அப்படின்னு யோசிக்கிற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மறைமுகமான ஆட்சி கவிழ்ப்புக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. பாத் பார்ட்டி மெம்பர்ஸ் மூலமாகவே இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடத்துறதுக்கான முயற்சிகள்ங்கிறது செய்யப்படுது. 1963 நடத்தப்பட்ட இந்த ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிங்கிறது வெற்றி அடையுது. காசிம் ஆட்சியிலிருந்து அகற்றப்படுறார். புது ஆட்சி முறை அப்படிங்கிறது உருவாக்கப்படுது பாத் பார்ட்டி மெம்பர்ஸால். அது வரைக்கும் ஈராக்கில் இருந்து வெளியில் இருந்த சதாம் ஹுசேன் மறுபடியும் ஈராக்குக்கு திரும்பி வர்றார். அப்துல் சலாம் ஆரிஃபுங்கிறவர் ஈராக்குடைய பிரசிடெண்ட்டாக மாறுறார். ஆனால் அவரும் ஆட்சியில் இருக்கக்கூடாது, அவரையும் அகற்றணும் அப்படின்னு சொல்லி பாத் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இன்னொரு முயற்சியை மேற்கொள்கிறாங்க. அந்த முயற்சியில் நாடு திரும்பின சதாம் ஹுசேனும் போய் கலந்துக்கிறார். ஆனால் அந்த விஷயம் ஆரிஃபுக்கு தெரிஞ்சிருது. காசிமை பார்த்து பயந்து ஓடின மாதிரி இந்த முறை சதாம் ஹுசேன் ஓடலை. அப்போ அவர் விவரம் சரியாக தெரியாத இளைஞராக இருந்தார். ஆனால் இப்போ அரசியல் ஆழம் தெரிந்த ஒருத்தராக இருந்தார். அதனால் தப்பிச்சு ஓடாமல் கைது செஞ்சால் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தைரியமாக அதே இடத்துல இருந்தார் சதாம் ஹுசேன். அரசுக்கு எதிராக சதி செஞ்சாங்கன்னு சொல்லி அவர் உட்பட பல பேர் கைது செய்யப்பட்டாங்க. 1964 66 வரைக்கும் 2 வருஷம் சிறையில் இருந்தார் சதாம் ஹுசேன். அதுக்கப்புறமா சிறையிலிருந்து தப்பிச்சு வெளியில் வர்றார். அப்படி தப்பிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அரசியல் அதிகாரத்தில் தனக்கான இடம் பிடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறாரு சதாம் ஹுசேன். அந்த முயற்சிங்கிறது 1968 அவருக்கு கைக்கு கிடைக்குது. அந்த சமயத்தில் ஈராக்குடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவர் அப்துல் ரஹ்மான் ஆரிஃப். அவருடைய ஆட்சியை கவிழ்த்துட்டு அஹமத் ஹசன் அல் பக்கர் அப்படிங்கிறவர் ஆட்சி பொறுப்புக்கு வர்றார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சதாம் ஹுசேனுக்கு மிக முக்கியமான பொறுப்புகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த காலகட்டத்தில் தான் சதாம் ஹுசேனுடைய ஆளுமை அப்படிங்கிறது ஈராக்கில் பெரிய அளவுக்கு வளர ஆரம்பிச்சது. அல்பக்கருடைய அடுத்த இடத்துல வச்சு ஈராக் முழுக்கவுமே மதிக்கப்பட ஆரம்பித்தார் சதாம் ஹுசேன். பிரசிடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கான பவர்ஸ் இருந்ததோ அதே அளவுக்கான அதிகாரம் சதாம் ஹுசேனுடைய கைகளுக்கு வர ஆரம்பிச்சது. அதே சமயத்தில் தன்னுடைய பலம் இன்னும் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு நெருக்கமான தன்னுடைய இரத்த உறவுகளாக இருக்கக்கூடியவர்களை மிக முக்கியமான அரசியல் பொறுப்புகள்லையும் இராணுவ பொறுப்புகள்லையும் அமர வச்சார் சதாம் ஹுசேன். அந்த சமயத்தில் ஈராக் மக்கள் மத்தியில் சதாம் ஹுசேனுக்கு பெரிய அளவுக்கான ஒரு இமேஜுங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. ஏன்னா சதாம் ஹுசேனுடைய முதல் மனைவி மூலமாக, அதாவது தன்னுடைய தாய்மாமன் மகளை அவர் திருமணம் முடித்தார் இல்லையா, அந்த திருமணத்தின் மூலமாக அவருக்கு 5 குழந்தைகள் பிறந்திருந்தாங்க. இப்படி 5 குழந்தைகளோட மனைவியோட அவர் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பித்தப்போ ரொம்ப கமிட்டடான ஒரு ஃபேமிலி மேன் இவர். அதனால் குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி நாட்டையும் பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது அவர் மேலே உருவாக ஆரம்பிச்சது. அவருடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. வெறும் மக்கள் மத்தியில் செல்வாக்கை வளர்த்துக்கணும், அதிகாரத்தை தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக தன்னுடைய உறவுக்காரர்களுக்கு முக்கியமான பொறுப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதோட மட்டுமே சதாம் ஹுசேன் நிற்கலை.
அதுக்கப்புறமா பல முக்கியமான விஷயங்களை செஞ்சார். அதுதான் ஈராக்கை மிகப்பெரிய அளவுக்கான வளர்ச்சி பாதையை நோக்கி நகர வச்சது. முதல் வேளையாக தன்னை சுற்றி இருந்த எல்லா அரசியல் நிர்பந்தங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலைச்சிட்டு ஈராக்கில் இருந்த எல்லா எண்ணெய் கிணறுகளையும் அரசுடைமையாக ஆக்கினார். 1971 அவர் கொண்டு வந்த இந்த மிக முக்கியமான மாற்றத்தின் மூலமாக ஈராக்குக்கு பெரிய அளவுக்கான வளர்ச்சிங்கிறது கிடைச்சது. அது வரைக்கும் ஈராக்கில் இருந்து கிடைத்த எண்ணெய் வளங்களுடைய லாபத்தை வச்சு UK மாதிரியான நாடுகள் மட்டுமே சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. அதை மொத்தமாக மாற்றி அத்தனை பணமும் ஈராக்குடைய வளர்ச்சிக்காகவே வந்து குவிய ஆரம்பிச்சது. குறிப்பாக 1973 ஒரு ஆயில் கிரைசிஸ் அப்படிங்கிறது உலகத்தில் உருவாச்சு. அப்போ எண்ணெயுடைய விலைங்கிறது அதிகமாக ஆரம்பிச்சது. அதனால் ஈராக்குக்கு பெரிய அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைச்சது. இந்த லாபத்தை தங்களுடைய பாக்கெட்டுகளுக்கு எடுத்துக்காம நாட்டுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து திட்டமிட்டு செலவழிக்க ஆரம்பித்தார் சதாம் ஹுசேன். 1970களுக்கு முன்னாடி வரைக்கும் ஈராக்கில் இருந்த பாதிக்கும் மேற்பட்ட பாப்புலேஷனுங்கிறது கிராமப்புறங்களில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதிகப்படியாக விவசாயம் மட்டும்தான் அவங்களுடைய ஒரே பணியாக இருந்துச்சு. அதனால் விவசாயத்தை நவீனப்படுத்த ஆரம்பித்தார். லேண்ட் ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்து நிலமில்லாதவர்களுக்கு நிலங்களை பகிர்ந்தளிக்கிறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். வந்த பெரும் செல்வத்தை வச்சு ஈராக்கில் இருந்த நகரங்களை பெரிய அளவுக்கு கட்டமைக்க ஆரம்பித்தார். அதே மாதிரி ஈராக்கில் கல்வி அறிவு இல்லாதவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது ரொம்ப உச்சத்தில் இருந்துச்சு. அதை மாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்து எல்லா ஊர்லேயும் ஆரம்ப பள்ளிகள்லேருந்து பெரிய பெரிய கல்லூரிகள் வரைக்கும் கட்ட ஆரம்பித்தார் சதாம் ஹுசேன். இதனுடைய விளைவு கொஞ்சம் கொஞ்சமாக ஈராக்கில் கல்வி அறிவு இல்லாதவர்களுடைய எண்ணிக்கைங்கிறது குறைய ஆரம்பிச்சது. எல்லாருமே படிக்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி மருத்துவமனைகளை கட்ட ஆரம்பித்து இலவச மருத்துவத்தை வழங்கினார். அது பெரிய அளவுக்கான வளர்ச்சியை ஈராக்குக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 35 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பட்ஜெட் ரிசர்வ் அப்படிங்கிறது ஈராக்கு கைக்கு இருந்துச்சு. அதாவது இந்த வளர்ச்சிங்கிறது எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கம்பாரிசனுக்கு பார்க்கலாம். ஒரு ஈராக்கி தினார் அப்படிங்கிறது $3 அளவுக்கு இருந்துச்சு. அதாவது இப்போ $1 அப்படிங்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் 80 ரூபா இருக்கு இல்லையா? இதே ஒரு கம்பேரிசனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போது ஒரு தினார் அப்படிங்கிறது 240 ரூபா அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை ஈராக்குக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு சதாம் ஹுசேன். சரி, இதே காலகட்டத்தில் சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் ஒரு புகைச்சல் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. 2 நாடுகள்லையுமே பாத் பார்ட்டி சார்ந்தவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய கருத்துகள் வேறுபாடு அடைய ஆரம்பிச்சது. இந்த சூழல் அல்பக்கருக்கு வயசாக ஆரம்பிச்சது. ஈராக்கில் சதாம் ஹுசேனுடைய செல்வாக்கு அதிகமாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குற அல்பக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிரியாவில் இருந்த பாத் பார்ட்டி மெம்பர்ஸோட ஒரு டைப்பை உருவாக்கலான்னு முடிவு பண்ணுறார். அதன் அடிப்படையில் ஒரு சில ஒப்பந்தங்கள் போடுறதுக்கு தயாராகிறார். அப்படி ஒரு ஒப்பந்தம் உருவாயிடுச்சு அப்படின்னா பாத் பார்ட்டியில் அல்பக்கருக்கு அடுத்த இடத்துல சிரியாவில் அப்போ இருந்த பிரசிடென்ட் தான் முக்கியமான இடத்துக்கு நகர்ந்துருவார். அப்போ ஈராக்கில் தனக்கு இருந்த அதிகாரம் போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு சதாம் ஹுசேன். அதுக்காக 1979 அல்பக்கரை கட்டாயப்படுத்தி ஓய்வு பெற வச்சுட்டு சதாம் ஹுசேன் ஈராக்குடைய டிஃபேக்டோ பிரசிடெண்ட்டாக பதவிக்கு வராரு. வந்ததுக்கப்புறமா பாத் பார்ட்டி தலைவர்களுக்கான ஒரு மாநாடை ஏற்பாடு பண்ணி அந்த மாநாட்டுக்கு அவங்க எல்லாரையும் வர வச்சுட்டு தனக்கு எதிராக செயல்படக்கூடிய 65 தலைவர்களை நாட்டுக்கு எதிராக கட்சிக்கு எதிராக விரோதமாக செயல்பட்டாங்க அப்படின்னு குற்றம் சுமத்தி அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டார். அப்படி அரெஸ்ட் செய்யப்பட்டவங்க 20 பேருக்கு மேலானவங்க தூக்கிலிடப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இப்படி தனக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை எல்லாரையும் எலிமினேட் பண்ணிட்டு முழுமையான அதிகாரத்துக்கு வந்தார் சதாம் ஹுசேன். அப்படி வந்த சமயத்துலையும் பெரிய அளவுக்கான வளர்ச்சி தான் ஈராக் சந்திச்சுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்களோடு சேர்த்து பல உள்நாட்டு கட்டமைப்புகளையும் உருவாக்க ஆரம்பித்தார் சதாம் ஹுசேன். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பெரிய அளவுக்கான உரிமைகளை வழங்குவதற்கான சட்டங்களையும் அவர் இயற்றினார். அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் பெண்கள் முழுமையான சுதந்திரமாக இருந்தாங்க. அவங்க விருப்பப்பட்ட படிப்புகளை எல்லாம் எடுத்து படித்தாங்க. ஈராக்கில் இருந்த பெண்களில் 46% பேர் ஆசிரியர்களாக இருந்தாங்க, 29% பேர் மருத்துவர்களாக இருந்தாங்க, 46% பேர் டென்டிஸ்டாகவும் 70% பேர் ஃபார்மசிஸ்டாகவும் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈராக்குடைய சிவில் சர்வீஸில் 40% பேர் பெண்களாக இருந்தாங்க. இப்போ பெண்களுக்கான கல்வி உரிமையை மேம்படுத்தினதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பல முக்கியமான பொறுப்புகளையும் வழங்கினவர் சதாம் ஹுசேன். இப்படி முழுமையான வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருந்த சதாம் ஹுசேனும் ஈராக்கும் சரிவை சந்திக்க ஆரம்பித்தது எப்படி? அதுக்கு 2 முக்கியமான போருங்கிறது காரணமாக அமைஞ்சது. அந்த போர் தான் அதுக்கு காரணமாக அமைஞ்சது. ஆனால் அந்த போருக்கு யார் காரணம்னு பார்த்தா அமெரிக்கா. சதாம் ஹுசேனுக்கு ஈராக்குடைய பொருளாதாரத்தை பெரிய அளவுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு ஆசைங்கிறது வந்துச்சு. அது என்னென்னா, ஈராக்குங்கிறது தான் மத்திய கிழக்கு பகுதியுடைய முகமாக இருக்கணும், முழுமையான ஆளுமையும் கட்டுப்பாடும் தனக்கு கீழ் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைங்கிறது அவருக்கு இருந்துச்சு. அதே சமயத்தில் ஈரானில் ஒரு புரட்சிங்கிறது வெடிச்சது. மக்கள் ஒன்று திரண்டு அரசர் ரசாவை வெளியேற்றிட்டு புதிய ஒரு ஆட்சியை உருவாக்குனாங்க.
முழுமையாக இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிட்ட ஒரு நாடாக ஈரானுங்கிறது அதுக்கப்புறமா உருவெடுத்துச்சு. ஈரானில் நடந்த இந்த புரட்சி அப்படிங்கிறது சதாம் ஹுசேனை கவலை அளிக்க வச்சுது. ஒருவேளை அந்த புரட்சி ஈராக்குக்கும் வந்ததுன்னா இங்கேயும் ஒரு புரட்சி வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே அப்படின்னு யோசிச்சார் சதாம் ஹுசேன். அந்த சமயத்தில் சதாம் ஹுசேன் மட்டும் இதை யோசிக்கல. மத்திய கிழக்கு பகுதியில் இருந்த பல முக்கியமான நாடுகள், அந்த நாட்டை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஆட்சியாளர்கள், இவங்களுடைய எண்ணத்தில் இதுதான் இருந்தது. அதனால ஈரானுடைய இந்த திடீர் புரட்சியை அவங்க யாருமே விரும்பலை. இந்த சூழலில் ஈரானில் ஏற்பட்ட இந்த திடீர் மாற்றம்ங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவை தந்துச்சு. ஈரானில் அப்படி என்ன மாதிரியான புரட்சிங்கிறது நடந்துச்சு, என்ன மாதிரியான மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஏற்கனவே ஈரான் வெர்சஸ் இஸ்ரேலுங்கிற வீடியோலையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஈரானுடைய அரசர் முகமது ரசாவை பற்றின ஒரு வீடியோலையும் பார்த்துட்டோம். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதோடைய டீட்டெயிலுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஈரானில் வெடித்த அந்த புரட்சிக்கு வரும். இந்த புரட்சிங்கிறது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவை தந்துச்சு. ஏன்னா ஈரான் நேரடியாக அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு நாடாக உருவெடுக்க ஆரம்பிச்சது. இதனால் ஈரானில் ஏற்பட்ட இந்த புரட்சியை மாற்றி அமைக்கணும், மறுபடியும் தங்களுக்கு நட்போடு இருக்கக்கூடிய அரசரையே ஆட்சி கட்டலுக்கு கொண்டு வரணும்னு யோசித்தாங்க அமெரிக்கா. அப்போ தான் அவங்க கண்ணுக்கு சதாம் ஹுசேன் தெரிகிறார். சதாம் ஹுசேன் ஈரானில் ஏற்பட்ட இந்த திடீர் புரட்சிங்கிறது அங்கே ஒரு வெறுமையை உருவாக்கியிருக்கு. இந்த சமயத்தை பயன்படுத்தி அங்கே போர் தொடுத்தோம் அப்படின்னா ஈரானை விட ஈராக் சிறந்ததுன்னு காமிச்சிக்கலாம். ஈரானுக்குரிய பல பகுதிகளையும் ஈராக்கு பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்காக ஒரு போருங்கிறத தொடங்குறார். 1980 செப்டம்பர் மாதம் 22 ஈரான் மீது படையெடுத்தது போகுது ஈராக்குடைய படை. ஆரம்பத்தில் பெரிய அளவுக்கான வெற்றி அப்படிங்கிறது ஈராக்குக்கு கிடைக்குது. கூடிய சீக்கிரத்திலேயே ஈரான் படைகள் மறுபடியும் ஒன்று திரண்டு ஈராக்கு படையை தோக்கடித்து இழந்த பகுதிகளை மறுபடியும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. இந்த போருங்கிறது அந்த புள்ளியிலேருந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. ஈரானை எப்படியாவது டேக் ஓவர் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்த யுஎஸ்ஏ என்ன பண்ணுறாங்கன்னா ஈராக்குக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல மறைமுகமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நேரடியாகவே யுஎஸ்ஏ, யூகே, மற்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஈராக்குக்கு முழுமையாக சப்போர்ட்டில் இறங்கி அவங்களுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் இன்டெலிஜென்ஸ் உதவிகளையும் வழங்குறாங்க. அதன் அடிப்படையில் பெரும் போர் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. இதில் ஈரான் சைடு ரொம்ப வீக்காக இருந்தாங்க. ஏன்னா இந்த புரட்சி நடந்ததுக்கு அப்புறமா பெரிய அளவுக்கான சாங்ஷன்ஸ், அதாவது பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது ஈரான் மேலே சுமத்தப்பட்டிருந்தது. பெரிய அளவுக்கான உதவிகளும் அவங்களுக்கு கிடைக்கல. உள்நாட்டு படைகளை வச்சு தான் சண்டை போட வேண்டிய சூழலும் இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் 8 வருஷம் இந்த போர் நடந்தது. ஈரான் எப்படி அவ்வளோ வருஷம் தாக்குப்பிடிச்சாங்கன்னு தான் யோசிக்கிறீங்க. ஈரானுக்கே அந்த அளவுக்கு பலம் இருந்தாலும் அதை தாண்டி 2 முக்கியமானவங்களுடைய உதவிங்கிறது ஈரானுக்கு அப்போ கிடைச்சது. ஒன்று ரஷ்யாவுடைய உதவி. மறைமுகமாக ரஷ்யா ஈரானுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து இன்னொருத்தங்க யார் உதவி பண்ணாங்கன்னா இஸ்ரேல். ஏன் இஸ்ரேல் உதவி பண்ணாங்கன்னா ஈராக்குடைய பிரசிடெண்ட்டாக இருந்த சதாம் ஹுசேன் இஸ்ரேலை சுத்தமாக வெறுத்தார். பாலஸ்தீனியர்களுக்கு தான் அவருடைய முழுமையான ஆதரவு அப்படிங்கிறதே இருந்துச்சு. பாலஸ்தீனியர்களுடைய நிலத்தில் அத்துமீறி குடியேறி தனி நாடு உருவாக்கிக்கிட்டவங்க இவங்கன்னு வெளிப்படையாக குற்றம் சுமத்தினார். PLO மாதிரியான பாலஸ்தீன போராளி குழுக்களுக்கு நேரடியாக உதவிகளையும் ஆதரவையும் தந்தவர் சதாம் ஹுசேன். அது மட்டும் இல்லை, ஈராக்குடைய எண்ணெய் வளத்திலிருந்து 20% அப்படிங்கிறத பாலஸ்தீனிய மக்களுக்காகவும் அந்த போராட்டத்தில் பலியானவர்களுடைய குடும்பத்திற்காகவும் மானியமாக வழங்குறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு தந்தவர் சதாம் ஹுசேன். இப்படி இஸ்ரேலுக்கு எதிராக வெளிப்படையாக அவர் எதிர்ப்பு தெரிவித்து பாலஸ்தீனர்கள் பக்கம் நின்றுக்கிட்டு இருந்ததால் அவர் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே கவனமாக இருந்தாங்க இஸ்ரேல். இது எப்படி இருக்குது பாருங்களேன். ஒரு பக்கம் நல்லா சண்டை போடு, ஈரானை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வெப்பன் சப்ளைலாம் பண்ணி ஈராக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய திகிரி தோஸ்து இஸ்ரேலு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஈராக்கை காலி பண்ணிட்டுன்னு சொல்லி. ஸோ இவங்க 2 பேரையும் அடிக்க விட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் நல்லா குளிர் காஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இதில் தெரியுது. 8 வருடம் நடந்த அந்த போரில் பெரிய அளவுக்கான இழப்புகள்ங்கிறது 2 பக்கத்தில் இருந்தது. பல கட்டமைப்புகள் காலியாக இருந்துச்சு, பொருளாதாரம் சிதைஞ்சு போயிருந்துச்சு, பல லட்சக்கணக்கான மக்கள் பலியாகி இருந்தாங்க. இவ்வளவு இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறமா ஐக்கிய நாடுகள் சபை போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிச்சு. அந்த தீர்மானத்தை 2 பேருமே அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்த போர்லேயே ஈராக்குடைய பொருளாதாரங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு சிதைஞ்சிருந்தது. ஏகப்பட்ட கடன், அந்த கடனை எல்லாம் திருப்பி அடைச்சி பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்புங்கிறது சதாம் ஹுசேனுடைய தோள்களில் இருக்குது. அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த சதாம் ஹுசேனுடைய இன்னொரு முகம்ங்கிறது அண்டர் கிரவுண்டில் கொடூரமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. குர்திஷ் இன மக்கள் ஈராக்குடைய வெஸ்டர்ன் பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள். இவங்களில் ஒரு சில பேர் ஈராக்குடைய தலைமையையும் குறிப்பாக சதாம் ஹுசேனுடைய தலைமையும் ஏற்க மறுத்தவங்க. அதனால் ஆயுதம் ஏந்தி போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஈராக்குக்கும் ஈரானுக்கும் சண்டை வந்த சமயத்தில் இந்த போராளி குழுக்கள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி ஈராக்கு படைகளுக்கு எதிராக சண்டை போட்டாங்க.
இதை காரணமாக வச்சு குர்திஷ் இன மக்களையே ஒட்டு மொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தார் சதாம் ஹுசேன். சதாம் ஹுசேனுடைய உத்தரவின் பேரில் தளபதியாக இருந்த அவருடைய தம்பி கட்டுக்கடங்காத கண்மூடித்தனமான அட்டூழியங்களை அந்த மக்கள் மத்தியில் செய்ய ஆரம்பித்தார். பல கிராமங்கள் பூண்டோடு அழிக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய சொத்துகள் எல்லாமே சூறையாடப்பட்டன. லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு நாளும் கூட்டம் கூட்டமாக மக்களை அடைச்சி வச்சு பாய்சன் கேஸ் எல்லாம் லீக் பண்ணி அவங்க எல்லாரையுமே கொண்டு குவிச்சிருந்திருக்காங்க ஈராக்குடைய இராணுவ படை. 1986 89 வரைக்கும் நடந்த இந்த கொடூரத்தில் எவ்வளோ பேர் செத்துருப்பாங்க அப்படிங்கிற கணக்கு வழக்கே கிடையாது. 4000 கிராமங்களுக்கு மேலே அழிஞ்சு போயிருக்கும். கிட்டத்தட்ட 50,000 2 லட்சம் குர்திஷ் இன மக்கள் பூண்டோடு அழிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு பெரிய இனவழிப்பை நேரடியாக போய் பார்த்து அந்த கொடூரங்கள் எல்லாத்தையுமே சரியாக பதிவு செஞ்சு அஃபிஷியல் ரிப்போர்ட்டாக ஐநா அறிக்கைங்கிறது வெளியிடுச்சு. அது வெளியானதுக்கப்புறம் தான் இந்த கொடூரங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது. தன்னை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு இனத்தையே காலி செய்ய துணிந்தவர் தான் சதாம் ஹுசேன். இது வெளியில் தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குன்னா ஈராக்குக்குள்ள அவரை எதிர்க்கிறவங்க எத்தனை பேரை இப்படி கொண்டு குவிச்சிருப்பாரு, அதற்கான எந்த ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிற கேள்விகள்ங்கிறது உலக அரங்கில் எழுப்பப்பட்டுச்சு. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் சதாம் ஹுசேன் எப்படி ஈராக்குடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவர் மேலே மறுபடியும் இன்னொரு போருங்கிறது விழுந்துச்சு. அதுதான் கல்ஃப் வார். 1990-91 இந்த கல்ஃப் வார் தொடங்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது எதுனா சதாம் ஹுசேன் குவைத் மேலே போர் தொடுத்தது தான். குவைத்துங்கிறது வரலாற்று ரீதியாக ஈராக்குக்கு தான் சொந்தம், அதனால் அதில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் குவைத் சட்டத்துக்கு புறம்பாக ஈராக்குடைய எண்ணெய் வளத்தை சுரங்க டனல் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றம் சுமத்தியும் குவைத்து மேலே போர் தொடுத்துக்கிட்டு போகிறார். இவ்வளவு காரணங்களை சொல்லி குவைத்து மேலே அவர் போர் தொடுத்துக்கிட்டு போனாலும் மறைமுகமாக அதில் இருந்த மிக முக்கியமான காரணம் என்னென்னா ஈராக்குடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக குவைத்தருடைய எண்ணெய் வளத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான். ஸோ குவைத்துக்கு உட்பட்ட பகுதிகளும் ஈராக்குள்ளே வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணலான்னு யோசிச்சு இந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷனை செஞ்சார் சதாம் ஹுசேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி திடீர் அட்டாக்குங்கிறது குவைத்துக்கு ஒரு பெரிய பின்னடைவை தந்துச்சு. அந்த சமயத்தில் உலகத்துடைய காவல்காரன்னு சொல்லிக்கக்கூடிய அமெரிக்கா, நீங்கள் பண்ணுறது தப்பு, உடனே உங்களுடைய படையை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டுச்சு. அப்போது அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த HW புஷ் ரொம்ப காரசாரமாகவே ஈராக்கை கண்டிச்சார். ஆனால் சதாம் ஹுசேன் அது எதையுமே காதில் வாங்கிக்கல. என் இடம் நான் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன வந்ததுங்கிற ஒரு ஆட்டிடியூடில் தான் அவர் அந்த போரை தொடர்ந்து நடத்துறதுக்கான வேலையில் இறங்கினார். இவ்வளோ பெரிய தப்பு நடந்துகிட்டு போது நம்ம தட்டி கேட்காம இருந்தால் எப்படின்னு சொல்லி ஐக்கிய நாடுகளுடைய சபையில் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவங்களோட சப்போர்ட்டோட ஒரு பெரும் படையை குவைத்துக்கு பக்கத்துலேருந்து சவுதி அரேபியாவில் போய் இறக்குனாங்க அமெரிக்கா. ஈராக் தங்களுடைய படைகளை திரும்ப அழைச்சிக்கணும், இல்லைனா பெரும் விளைவுகளை சந்திச்சுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்தாங்க. ஆனால் சதாம் ஹுசேன் கேட்குற மாதிரி இல்லை. உடனே ஆப்ரேஷன் டெசர்ட் ஸ்டார்ம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. 100 மணி நேரத்துக்குள்ளே குவைத்துடைய எல்லை பகுதியில் இருந்த ஈராக் படைகளை தோக்கடிச்சு சிதறி ஓட வச்சாங்க. அந்த சமயத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஹைவே ஆஃப் டெத் அப்படிங்கிற ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது தோற்று போய் குவைத்துக்கும் ஈராக்குக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஹைவே பாதையில் ஈராக் படைகள் திரும்பி ஓட ஆரம்பித்தாங்க. அப்படி ஓடிட்டு இருந்தவங்க மேலேயே குண்டுகள் போடப்பட்டு அதுலேயே நிறைய பேர் செத்து போனாங்க. இந்த போருங்கிறது ஏற்கனவே பெரிய இழப்புகளை சந்திச்சிருந்த ஈராக்குக்கு இன்னும் பெரும் பின்னடைவை தந்துச்சு. ஈராக்குடைய பல முக்கியமான இடங்கள் அமெரிக்க விமானங்களால் தகர்த்தெறியப்பட்டுச்சு. பெரும் இழப்புகளை சந்திச்சார் சதாம் ஹுசேன். அந்த இழப்புகளோட மறுபடியும் ஈராக்கை மீட்டெடுக்கிறதுங்கிறது அவருக்கு பெரும் போராட்டமாக அமைஞ்சது. ஈராக்குள்ளேயே அவர் மேலே நம்பிக்கையாக இருந்த மக்கள் மத்தியிலேயே அவருக்கு எதிரான விஷயங்கள் உருவாக ஆரம்பித்தது. அவர் மேலே நம்பிக்கை இல்லாத மக்கள் நிறைய பேர் உருவாக ஆரம்பித்தாங்க. தன்னுடைய சரிவுக்கு காரணமாக இருந்த அமெரிக்காவை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பித்தார் சதாம் ஹுசேன். விமர்சனத்தோடு நிற்காம தொடர்ந்து எதிர்த்து நிற்கவும் ஆரம்பித்தார். பல முக்கியமான நடவடிக்கைகளை செய்ய ஆரம்பித்தார். இஸ்ரேல் பாலஸ்தீன எல்லைக்குள்ளே ஒரு முறை அத்துமீறி நுழைஞ்சப்போ இஸ்ரேலை பின்வாங்க சொல்லுங்கள், இல்லைனா என் நாட்டிலேருந்து எண்ணெய்ங்கிறது உங்கள் யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு அறிவித்தார். இப்படி தொடர்ந்து அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதால அமெரிக்கா அவருக்கு எதிரான உள்நாட்டு வேலைகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அமெரிக்காவுடைய CIA மூலமாக சதாம் ஹுசேனுக்கு எதிரான போராட்டங்களையும் கிளர்ச்சிகளையும் அதிகமாக உருவாக்குனாங்க. ஆனால் அப்படி உருவாக்குறதுக்கு ஊக்குவிச்சாங்களே தவிர எந்த வகையான சப்போர்ட்டையும் அமெரிக்கா பண்ணவே இல்லை. அதனால் இந்த கிளர்ச்சிகள் எல்லாமே சதாம் ஹுசேனுடைய படைகளால் அடக்கப்பட்டு அவங்க எல்லாருமே சிறைக்கு அனுப்பப்பட்டாங்க, இல்லைன்னா தூக்கிலிடப்பட்டாங்க. அமெரிக்கா தனக்கு எதிராக இவ்வளோ சதி வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறது சதாம் ஹுசேனுக்கு தெரிய ஆரம்பித்தப்போ கோவத்தோட உச்சிக்கே போனார். அவர் அமெரிக்காவுக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டில் கடைசி அஸ்திரத்தை பயன்படுத்தணும் முடிவெடுத்தார். ஆனால் அதுதான் அவருடைய முடிவுரை எழுத போகிற ஒரு பேனாவாக மாறப்போகுதுன்னு அவருக்கு தெரியல.
சதாம் ஹுசேன் எடுத்த முடிவுங்கிறது என்னன்னா, ஈராக் இனிமே ஆயில் பிஸ்னஸில் டாலரை பயன்படுத்தாது, யூரோவை தான் பயன்படுத்தும் அப்படின்னு அறிவித்தார். இது அமெரிக்காவுக்கு பெரிய அடியை கொடுத்துச்சு. அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறைஞ்சிருமோங்கிற ஒரு சூழலுங்கிறது உருவாச்சு. ஒருவேளை சதாம் ஹுசேன் எடுத்த அந்த முடிவுங்கிறது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அமெரிக்க டாலருடைய மதிப்புங்கிறது குறைஞ்சிரும், அமெரிக்காவுடைய ஆளுமைங்கிறது போயிடும். அப்படிங்கிறதுனால அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. சரி, அதே சமயத்தில் தான் அமெரிக்காவில் செப்டம்பர் 11 அட்டாக்குங்கிறது நடந்துச்சு. இரட்டை கோபுரங்கள் தகர்த்தப்பட்ட அந்த நிகழ்வுக்கு அப்புறமா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறது தான் எங்களுடைய பணி அப்படின்னு சூளுரைச்சாங்க அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக இருந்த புஷ்ஷும். அமெரிக்க காங்கிரஸ் வந்து அமெரிக்க பிரசிடெண்ட்டுக்கு முழுமையான அதிகாரத்தை வழங்குச்சு. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் எல்லா பக்கமும் போரை கட்டவிழ்த்து விட்டார் அமெரிக்கன் பிரசிடெண்ட். ஈராக் வந்து பேரழிவு ஆயுதத்தை, அதாவது அணு ஆயுதம் மாதிரியான பேரழிவு ஆயுதத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கு. ஆந்த்ராக்ஸ் மாதிரியான பயாலஜிக்கல் வெப்பனை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க, கெமிக்கல்ஸ் வெப்பன் அவங்க கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா அப்படிங்கிறத கண்டறியணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. அதுக்காக ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு குழுவை அமைச்சு நீங்கள் போய் விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஈராக்குக்கு அனுப்புகிறாங்க. சதாம் ஹுசேனும் அவங்கள அனுமதிக்கிறாரு. அப்படி ஐநாவால் அனுப்பப்பட்ட அந்த குழுங்கிறது ஈராக்கு முழுக்க ஆராய்ச்சி பண்ணி அப்படி ஒரு பேரழிவை உருவாக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கிறது ஈராக்கிட்ட கிடையாது, இது வந்து தவறான ஒரு குற்றச்சாட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிக்கையை வெளியிட்டாங்க. ஆனால் அமெரிக்கா அதை ஏற்கிற மாதிரி இல்லை. நீங்கள் சரியாக பார்க்கல, அவங்க அண்டர் கிரவுண்டில் மறைச்சி வச்சுருக்காங்க, எங்களுக்கு தான் அது எங்கே இருக்குன்னுலாம் தெரியும், அதனால் நாங்கள் தான் அவங்கள தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐநாவை மீறி ஈராக் மேலே போர் தொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அமெரிக்காவுடைய ஆலிஸ்ன்னு சொல்லக்கூடிய யூகே, ஆஸ்திரேலியா, போலாண்டு மாதிரியான நாடுகளுடைய படைகளை உள்ளடக்கி 2003 வருஷம் ஈராக் மேலே ஒரு பெரும் தாக்குதல் அப்படிங்கிறது அமெரிக்காவில் நடத்தப்பட்டுச்சு. மார்ச் மாதம் தொடங்கின இந்த தாக்குதலை ஏற்கனவே பலவீனமாக இருந்த ஈராக் படைகளால் சமாளிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பிடி அப்படிங்கிறது தளர ஆரம்பிச்சது. அமெரிக்க தலைமையிலான படைங்கிறது ஈராக்குள்ள நுழைய ஆரம்பிச்சது. சதாமை எதிர்க்கக்கூடியவர்கள், அவரை வெறுக்கக்கூடியவர்கள் இந்த படைக்கு பெரிய அளவுக்கான வரவேற்பு அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த வரவேற்போட வீடியோவை காமிச்சு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கொடூரமாக வந்து சதாம் ஹுசேனுடைய ஆட்சி இருந்தால் மக்கள் அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்கங்கிறத கொண்டாடுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ப்ரொபகண்டா பண்ணாங்க. சதாம் ஹுசேனுடைய பிரம்மாண்டமான சிலைங்கிறது ஏப்ரல் 9 ஒட்டு மொத்தமாக தகர்க்கப்பட்டுச்சு. அது தரையில் விழுந்த அந்த நாள் தான் இந்த போருங்கிறது முடிவுக்கு வந்து சதாமுடைய ஆளுமைங்கிறது, ஆட்சி அதிகாரங்கிறது ஈராக்கில் தகர்த்தப்பட்டதனால இன்னைக்கும் நினைவுபடுத்தப்படுது. அமெரிக்க படைகள் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு தற்காலிக ஆட்சிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. சதாமையும் சரி அவரை சார்ந்திருந்தவங்களையும் சரி எங்கேயுமே காண முடியல. அமெரிக்க இராணுவம் சல்லடை போட்டு ஈராக் முழுக்க தேட ஆரம்பிச்சது. ஈராக்குடைய ஏதோ ஒரு பத்திரமான இடத்துல பதுங்கி இருந்த சதாம் ஹுசேன் அப்பப்போ ரேடியோவில் வந்து தன்னுடைய மக்கள் கிட்ட உரையாட ஆரம்பிச்சார். ஈராக் மக்களை பார்த்து தைரியமா வெளியில வாங்க, அமெரிக்க படைகளை எதிர்த்து கிளர்ச்சி செய்யுங்க, இது நம்ம நாட்டுக்கான சுதந்திரம் வாங்க வேண்டிய தினம்னு எவ்வளவோ சொன்னார். ஆனால் எந்த விதமான எழுச்சியோ கிளர்ச்சியோ அந்த சமயத்தில் ஏற்படவே இல்லை. இந்த தேடுதல் வேட்டையில் அமெரிக்கா தேடப்படும் குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு தயாரித்தாங்க. அந்த லிஸ்ட்டில் முதல் பேருங்கிறது சதாம் ஹுசேனாக தான் இருந்துச்சு. மீதி அத்தனை பேருமே சதாம் ஹுசேனுடைய உறவினர்கள், அவருடைய ஆட்சியில் முக்கியமான பதவிகளில் இருந்தவங்க, இவங்களுடைய பேர்லாம் போட்டு இவங்க எல்லாரையும் நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாங்க. ஒரு நாட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு அந்த நாட்டுடைய அதிபரை வந்து ஒரு குற்றவாளின்னு சொல்லி தேடுறதுக்கான உரிமைங்கிறது யார் இவங்களுக்கு தந்தாங்கன்னு தெரியல. அவர் எந்த அளவுக்கு கொடுமையானவராக இவங்க காமிச்சிருந்தாலும் டிப்ளமேட்டிக்காக தான் அவருடைய இந்த கடைசி காலங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கணும். ஆனால் அது இல்லை. அவரை ஒரு குற்றவாளி போல சித்தரித்து அதன் அடிப்படையிலேயே தேடிக்கிட்டு இருந்தாங்க. 2003 வருஷம் டிசம்பர் மாதம் 13 தன்னுடைய பதுங்கு குழியில் இருந்து சதாம் ஹுசேன் உயிரோடு பிடிபட்டார். அப்படி பிடிபட்டதுக்கப்புறமா ரகசியமான ஒரு சிறையில் அடைக்கப்பட்டார். அதுக்கப்புறமா தான் அவருடைய இமேஜஸ் அப்படிங்கிறது வெளியில் வர ஆரம்பிச்சது. டோட்டலாக அடையாளம் தெரியாத மாதிரி அவருடைய முகங்கிறது இருந்துச்சு. பெரிய தாடி, களைஞ்ச முடின்னு அவரை இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உருவத்தில் சதாம் ஹுசேன் இருந்தார். அதுக்கப்புறமா அவர் மேலே விசாரணை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு. என்ன மாதிரியான குற்றம்ங்கிறது சுமத்தப்பட்டுச்சுன்னா 1982 அவரை எதிர்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 150 பேர் வந்து கொலை செய்யப்பட்டாங்க. அந்த கொலையில் அவருக்கு சம்பந்தம் இருக்குது, அவர் தான் அதுக்கான உத்தரவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே குற்றம்ங்கிறது சுமத்தப்பட்டுச்சு. அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் அவருக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த விசாரணை நடந்த ஒவ்வொரு நாளும் எதற்குமே அஞ்சாமல் கம்பீரமாக நீதிமன்ற வளாகத்தில் அமர்ந்திருந்தார் சதாம் ஹுசேன். நான் இந்த நாட்டுடைய பிரசிடெண்ட், என்னை நீங்கள் அப்படி தான் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவர் தொடர்ந்து சொன்ன வார்த்தைகளாக இருந்துச்சு.
அந்த சமயத்துலலாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் கவிதைகளை மட்டும் எழுதுறது தான் அவருடைய வழக்கமாகவே இருந்தது. நான் ஈராக் இராணுவத்துடைய தளபதியாக இருந்தவன், தலைவராக இருந்தவன், என்னை இராணுவ முறைப்படி சுட்டு தான் கொல்லணும்னு சொல்லி அவர் கேட்டார். ஆனால் அவர் கேட்ட அந்த கோரிக்கைங்கிறது அவருக்கு நிராகரிக்கப்பட்டுச்சு. தூக்கிலிடப்பட்டு தான் மரண தண்டனை அப்படிங்கிறது அவருக்கு நிறைவேற்றப்படும்னு சொன்னாங்க. இப்படி அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது மட்டும் இல்லை, அந்த மரண தண்டனையும் அவருக்கு நிம்மதியானதாக இல்லை. 2006 வருஷம் டிசம்பர் மாதம் ஈது பண்டிகை வாரத்தின் முதல் நாள் 30ஆம் தேதி அவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை அப்படிங்கிறது நிறைவேற்றுவதற்கான நேரங்கிறது வந்துச்சு. அவரை அந்த தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக அழைச்சிக்கிட்டு போனப்போ அவரை அழைச்சிக்கிட்டு போன சோல்ஜர்ஸ் அவரை அந்த அளவுக்கு கடுமையாக இன்சல்ட் பண்ணாங்க. அவரை மோசமான வார்த்தைகளால் திட்டுனாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு சிரிப்பை மட்டுமே பதிலாக சொல்லிட்டு தன்னுடைய இறுதி துவாவை செஞ்சு ஈராக் மண்ணிலிருந்து விடைபெற்றார் சதாம் ஹுசேன். ஈராக்குங்கிற வறுமையின் பிடியில் இருந்த ஒரு நாட்டை வல்லரசாக மாற்றுறதுக்கான ஒரு பயணத்தில் இருந்த ஒரு மாபெரும் தலைவர் சதாம் ஹுசேன். ஆனால் அந்த பயணத்தில் ஈராக்கை வல்லரசாக மாற்றுறதுக்கு அவர் போருங்கிறத கையில் எடுத்தார். ஆனால் அவர் கையில் எடுத்த அந்த ஆயுதத்தையே அவருக்கு எதிராக பயன்படுத்தி அவருடைய சகாப்தத்தையே முடிச்சு வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. சரோகே பிக் பாஸ் சதாம் ஹுசேனுடைய இந்த வரலாறுங்கிறது உங்களுக்கு ஒரு முழுமையான புரிதலை கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். எல்லா ஆங்கிலையுமே நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சதாம் ஹுசேன் நல்லவரா கெட்டவரா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டனோட உங்களை பார்க்குறேன்.